தினமொரு வசனம். சங்கீதம் 16 வசனம் 8. கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. விளக்கம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை முன்னால் வைத்து பார்க்கிறோமோ அதுவே நம்முடைய எண்ணங்களையும் முடிவுகளையும் பாதிக்கிறது. பிரச்சனையை எப்போது முன்னால் வைத்து பார்த்தால் பயம் பெரிதாக தெரியும். பணத்தை முன்னால் வைத்து பார்த்தால் கவலை பெரிதாக தெரியும். மனிதர்களின் கருத்தை முன்னால் வைத்து பார்த்தால் மனம் சோர்ந்து போகலாம். ஆனால் தாவீது ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்திருந்தார். கர்த்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். அதாவது வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் தேவனை முதன்மையாக பார்க்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். தாவீதின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்ததில்லை. சவுல் அவனை துரத்தினார். எதிரிகள் அவனை தாக்கினர். நெருங்கியவர்களால் கூட அவன் காயப்படுத்தப்பட்டான். இருந்தாலும் தாவீது தன்னுடைய சூழ்நிலையை விட தேவனை பெரியவராக பார்த்தான். அதனால்தான் அடுத்ததாக அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று கூறுகிறார். இங்கே அசைக்கப்படுவதில்லை என்பது வாழ்க்கையில் எந்த சோதனையும் வராது என்பது அல்ல. சோதனைகள் வந்தாலும் தேவனை பற்றி கொண்டிருக்கும் மனிதனுடைய விசுவாசத்தை அவை எளிதில் அசைக்க முடியாது என்பதாகும். ஒரு மரம் வலுவாக நிற்பதற்கு அதன் கிளைகள் மட்டும் காரணம் அல்ல, அதன் வேர்கள் ஆழமாக இருக்க வேண்டும். புயல் வரும்போது கிளைகள் அசையும், இலைகள் உதிரலாம். ஆனால் வேர் ஆழமாக இருந்தால் மரம் விழாது. அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரலாம், கண்ணீர் வரலாம், எதிர்பாராத செய்திகள் வரலாம். சில கதவுகள் மூடப்படலாம், சில மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம். ஆனால் நமது வேர் தேவனில் ஆழமாக இருந்தால் நாம் முழுமையாக விழுந்து போக மாட்டோம். இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு 7:24 முதல் 25 தமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டிய மனிதனுக்கு ஒப்பிடுகிறார். மழை பெய்தது, ஆறுகள் பெருக்கெடுத்தன, காற்று அடித்தது, ஆனால் அந்த வீடு விழவில்லை. கவனியுங்கள், புயல் வரவில்லை என்பதால் வீடு நிலைத்திருக்கவில்லை. புயல் வந்தபோதும் அதன் அஸ்திபாரம் உறுதியாக இருந்ததால் அது விழவில்லை. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல, பிரச்சனைகளின் நடுவிலும் தேவனை பற்றி கொண்டு நிற்கும் வாழ்க்கை. இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உங்களை அசைத்து கொண்டு இருக்கலாம். ஒரு செய்தி உங்களை பயமுறுத்தி இருக்கலாம். ஒரு மனிதரின் செயலால் நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம். ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கலாம். எதிர்காலம் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் பார்வையை மீண்டும் தேவனிடம் திருப்புங்கள். பிரச்சனையை மட்டும் பார்க்காதீர்கள், பிரச்சனையின் நடுவில் நிற்கும் தேவனை பாருங்கள். தேவனை எப்போதும் நம் முன்பாக வைத்திருக்கும் போது சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பே நம்முடைய உள்ளம் மாறத் தொடங்குகிறது. பயம் குறையும், விசுவாசம் பெருகும், கவலை குறையும், சமாதானம் பெருகும், குழப்பம் குறையும், தேவனுடைய வழி நடத்துதல் தெளிவாகும். எனவே இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். என் வாழ்க்கையின் முன்பாக என் பிரச்சனையை வைக்க மாட்டேன், என் தேவனை வைப்பேன். அப்போது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆகையால் நான் அசைக்கப்பட மாட்டேன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் உம்மை என் முன்பாக வைத்திருக்க உதவும். சூழ்நிலைகள் என்னை அசைக்காமல் உம்மீது உள்ள என் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க கிருபை தாரும். என் பார்வையை பிரச்சனைகளிலிருந்து திருப்பி உம்மீது வைக்கச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.